வணக்கம் மக்களே, வெல்கம் டு திமிரி மார்க்கெட். இன்றைக்கி ஷேர் மார்க்கெட்டில் என்ன முக்கியமான அப்டேட் இருக்குது, எந்த செக்டர் பாசிட்டிவ் சிக்னல், ஓகே, எந்த ஸ்டாக்ஸ் வந்து கவனத்தில் இருக்கணும் அப்படின்றது எளிமையாக பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் ஃபியூச்சர்ஸ் சுமார் 230 பாயிண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா ஒரு 200 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்குதுன்னா நிஃப்டி வந்து பாசிட்டிவில் இருந்தது. அதனால் இந்த ஆகஸ்ட்டும் வந்து உங்களுக்கு பாசிட்டிவில் காமிக்குது. ஸோ லாஸ்ட் வீக் ஃபுல்லாகவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிஃப்டி வந்து மேலே தான் போயிட்டு இருந்தது. ஓகேங்களா. ஸோ அதனால் கொஞ்சம் இந்த மாதம் ஸ்டார்டிங்கே வந்து உங்களுக்கு க்ரீனில் ஆரம்பிச்சிருக்குது. அடுத்து எஃப்ஐஐ பார்த்திங்கன்னா போன வாரம்லாம் வாங்கிட்டே இருந்திருந்தாங்க. பட் ஜூன் மாதத்தில், மே மாதத்தில், ஏப்ரல்லாம் பார்த்திங்கன்னா மொத்தம் செல்லிங் தான் நடந்திருக்குது நிறைய. அப்படி பார்த்திங்கன்னா ஜூலை மாதத்தில் வந்து ஒரு சுமார் 6,056 கோடி வந்து ஷேரை விற்றுருக்குறாங்க. ஓகே. ஸோ அதனால் எஃப்ஐஐ செல்லிங் அதிகமாக இருந்ததால் மார்க்கெட் ப்ரெஷரு இந்த மாதிரி இருக்கலாம். அடுத்து இன்றைக்கி கவனிக்க வேண்டிய ஸ்டாக்ஸு என்னன்னு போய் பார்க்கலாம். ஓகே. ஸோ முதல்ல இன்றைக்கி இண்டெக்ஸ் வந்து ஓகே எப்படி வந்து உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துக்குது ஆப்ஷன்ஸ்காரங்களுக்கு, ஜஸ்ட்டு ஒரு 2 மினிட்ஸில் முடிச்சு பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு அப்பில் வந்து ஸ்டார்ட் ஆகி கீழே வந்தது. ஓகேங்களா. வந்துட்டு திரும்ப செகண்ட் கேண்டல் இங்கே வந்தது. நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம், ஃபஸ்ட்டு கேண்டல் விட்டுடுவோம், செகண்ட் கேண்டல் இங்கே வந்தால் வாங்க சொல்லியிருக்கோம். இந்த கேண்டலில் கீழே இந்த விற்க தாண்டி போய் இந்த கேண்டல் க்ளோஸ் வச்சா வெளியே வந்துட சொல்லியிருக்கோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையிலேயே உங்களுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். செகண்ட் கேண்டல்லையே உங்களுக்கு இங்கே வாங்கியிருந்தீங்கன்னா நல்ல ஒரு அப்பு தான், அட்லீஸ்ட்டு நல்ல ஒரு லாபம் கொடுத்துருக்குது. ஓகேங்களா. ஸோ இது வெரி குட்டு. அட்லீஸ்ட் காலையிலேயே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்குது. ஓகே. இப்போது நம்ம ஸ்டாக்ஸுக்கு போவோம். ஸ்டாக்ஸில் எப்படி பார்த்தாலும் நிஃப்டி வந்து பாசிட்டிவில் இருக்கிறதால கொஞ்சம் பாசிட்டிவ். இன்றைக்கி என்ன டிமாண்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடிசி மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஐடிசினுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்டெல்லாம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. பட்டு மார்க்கெட்டு பார்த்திங்கன்னா பாசிட்டிவில் காமிக்குது. ஸோ இது எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ப்ரோக்கரேஜ் அவங்க வந்து அப்கிரேட் கொடுத்துருப்பாங்க, பாசிட்டிவ் அப்கிரேடு. ஸோ ஐடிசியை வாங்கலாம்னு சொல்லிட்டு அதனால் டிஃபென்சிவ் பையிங் வந்து அதிகமாக இருக்குது. இல்லைனா இதில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஐடிசி இன்றைக்கி ரிசல்ட்டே வந்து ரொம்ப அன்றைக்கி ரிலீஸ் ஆனது பார்த்திங்கன்னா குவார்ட்டர்லி ரிசல்ட்டு எப்படி பார்த்தீங்க, 5,400 crore 4,500 crore. ஸோ ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. பட் இங்கே பாருங்கள் டிஏஏ, எஃப்ஐஐ, ஓகே, இதெல்லாம் கூட வந்து கம்மி பண்ணியிருக்கிறாங்க மனத்தோடு பார்த்திங்கன்னா. ஸோ இருந்தாலும் பார்த்திங்கன்னா ஐடிசியினுடைய இது வந்து மேலே போயிட்டுருக்குது பிகாஸ் ஆஃப் டிஃபென்சிவ் பையிங். ஓகே. மற்றபடி எந்த நியூஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால் அப்படி போயிட்டுருக்குது. வாங்கலாமான்னா இப்போதைக்கு நம்ம தான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், அனலைஸ் பண்ணி சொன்னதில். ஓகே, இந்த இடத்துல நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா போயிட்டுருக்குது. இதை கிராஸ் பண்ணணும். ஓகே, 293. அதுக்கப்புறம் இது வந்து 312, 316க்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. ஆனால் இது ஸ்லோ மூவிங் தான். பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிசி செக்டர்ஸ் வந்து நல்ல ஒரு மார்க்கெட் வந்து மூவ் ஆகிருக்குது மேலே. ஓகே. ஓகேங்களா. ஸோ அதனால் இன்றைக்கி டிமாண்ட் வந்து அதில் போயிருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தோம்னா டாட்டா மோட்டார்ஸு அண்டு ஜியோ ஃபினான்ஸ் அவங்களும் வந்து நல்லா பாசிட்டிவ் தான். ஸோ டாட்டா மோட்டார்ஸு பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சேல்ஸ் காமிச்சிருக்கிறாங்க. அதனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி பாசிட்டிவில் போயிருக்குது. ஸோ இது இங்கேருந்து எவ்வளோ தூரம் போவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாம் வந்து வீக்லியில் போவோம், போயிட்டு நம்ம பார்ப்போம். ஓகே. ஸோ வீக்லியில் பார்த்திங்கன்னா இவ்வளோ தூரம் செல்லிங் ப்ரெஷர் இருந்துருக்குது. கொஞ்சம் இந்த சேல்ஸுனால கொஞ்சம் மேலே போயிருக்குது. ஸோ இங்கே மறுபடியும் இங்கே வந்தால் வாங்கலாம்.
இல்லை இங்கேருந்து மறுபடியும் இது டாப்பில் தான் போகும்னா இது வரைக்கும் போகும் 453 ஃபஸ்ட்டு. ஓகேங்களா, இது ஏன்னா இது கிராஸ் பண்ணி போயிருக்குது, கிராஸ் பண்ணி முடிஞ்சிருக்கிறதால இது வந்து இதை கிராஸ் பண்ணி கீழே வரக்கூடாது. அதனால் என்ன ஆகும்னா இதை கிராஸ் பண்ணாமல் இருந்தால் இங்கேருந்து மறுபடியும் ரிவர்ஸ் எடுத்து இந்த இடத்துக்கு 438 440 போகும். அந்த லெவலில் தான் டாடா மோட்டார்ஸ் இப்போதைக்கு இருக்குது. ஸோ ஜியோ ஃபினான்ஸும் பார்த்திங்கன்னா நல்ல போன வாரமும் இது ஏறி இருந்தது, இந்த வாரமும் ஏறி இருக்குது. ஸோ இதை பார்த்திங்கன்னா நல்லா ஃபினான்ஸ் செக்டரில் பஜாஜ் ஃபினான்ஸு எல்லாமே ஃபினான்ஸ் செக்டர் வந்து நல்லா ஏறிக்குது. இன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா போன வாரமே சொல்லியிருந்தோம் நீங்கள் இங்கேருந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது போயிட்டு இருக்குது. ஆனாலும் எங்கே வரைக்கும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு லைன், ஸோ இந்த மாதிரி ஒரு லைனை போட்டிருக்கோம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னாலும் எது வரைக்கும் போகிறதுக்கு 293 வரைக்கும் போகிறதுக்கு இருக்குது. ஓகேங்களா, ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதை கிராஸ் பண்ணி போயிடுச்சு. அடுத்தது இது அடுத்த டார்கெட் 272 டெய்லியில், நெக்ஸ்ட்டு 300. ஓகேங்களா, ஸோ ஜியோ ஃபினான்ஸும் அப்படி போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் இன்றைக்கி ரொம்ப கம்மியானது அப்படின்னு பார்த்தோன்னா சன் ஃபார்மா அண்டு முத்தூட் ஃபினான்ஸ், தங்கமயிலெலாம் பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்குது. சன் ஃபார்மா பார்த்திங்கன்னு வச்சுங்க, ஸோ சன் ஃபார்மா எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இது 52 வீக் ஆகி போச்சு இல்லையா, அதனால் ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கு வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணின்னு இருப்பாங்க. மற்றபடி ஃபார்மா சன் ஃபார்மாலெலாம் ஒன்றும் பெரிய நியூஸ் எல்லாம் வந்து எதுவும் டவுன் ஆகிற மாதிரி இல்லை. ஓகேங்களா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாலும் டிஏஏ இன்க்ரீஸ் ஆகிருக்குது, எஃப்ஐ வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஏன்னா வந்து ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க. இவங்க 52 வீக் ஆகி போயிடுச்சு. இப்போ நீங்கள் இங்கே போய் வாங்கினீங்கன்னா புக் பண்ணுறவங்க அதனால் கொஞ்சம் இறங்கி வரும். அதனால் வெயிட் பண்ணணும்னு நம்ம போன வாரமே வந்து சொல்லியிருக்கோம். நீங்கள் அந்த ப்ரீவியஸ் வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். ஏன்னா பஜாஜ் ஃபினான்ஸும் இதுவும் வந்து 52 வீக்ஸ் ஆகி போன வாரத்துலேயே போயிடுச்சு. ஸோ நீங்கள் இங்கே வாங்கலாமான்னு கேட்டிருந்தீங்கன்னா நான் என்ன சொன்னேன், இவ்வளோ தூரம் போயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, திரும்ப வந்து தான் போவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது ஏற்ற மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துருக்குது. அண்ட் ஏர்டெல் இன்றைக்கி ஃபார்மாவும் கம்யூனிகேஷன் செக்டர்லாம் மட்டும் கொஞ்சம் டவுனில் போயிருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த இடமும் பார்த்திங்கன்னா ஸோ இதுவும் வந்து ப்ராஃபிட்டு புக்கிங்கு இல்லை அந்த மாதிரி டேட்டா வந்து ப்ராஃபிட்டில் வந்து இங்கே இருக்கிறவங்க கொஞ்சம் பண்ணுவாங்க இல்லைங்களா, தொடர்ந்து போயிட்டே இருக்காது. கரெக்டுங்களா, ஸோ அதனால் இது வந்து போயிட்டுருக்குது. பட் இருந்தாலும் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்று மாற்றி ஒன்று கட் ஆகலை. நீங்கள் என்னுடைய அந்த கோர்ஸை போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த கேண்டலில் இது கட் பண்ணல, இந்த கேண்டலில் இது கட் பண்ணல. ஸோ இந்த பெரிய கேண்டல் வந்தது கூட இதை கட் பண்ணல. ஸோ இது போயிட்டு இருக்குது. ஸோ அப் டு 2050 200 அந்த மாதிரி போகும். ஓகேங்களா, வீக்லின்னா நீங்கள் கொஞ்சம் மந்த்லி ஒரு 2 மாதம் 3 மாதம் வெயிட் பண்ணுறது அந்த இதுக்கு. இப்போ இதை வச்சு நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு 2048க்கு வந்து போகும். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி போயிட்டு இருக்குது. ஓகே, ஏர்டெல். அதுக்கப்புறம் முத்தூட் ஃபினான்ஸு பார்க்கலாம். முத்தூட் ஃபினான்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம லைன் போட்டு வச்சுருந்தோம். ஸோ இது ஜிக்ஜாக்காக இப்படி போயிட்டு வந்துருக்குது, ப்ரெஷர் க்ரியேட் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதுக்கேற்ற மாதிரி போன வாரத்துக்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட்டு அந்த முத்தூட் ஃபினான்ஸ் சேல்ஸும் பார்க்கலாம். முத்தூட் ஃபினான்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா எஃப்ஐயும் டிக்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. குவார்ட்டர்லி ரிசல்ட்டும் பார்த்தீங்கன்னா 3000லேருந்து 2000க்கு போயிருக்குது. ஸோ இது மாதிரி ரிசல்ட் கம்மியாக இருக்குது. அதனால் என்ன ஆகிடுச்சு, நம்ம போன வாரம் சொன்ன மாதிரி ரிசல்ட் கம்மியாகிடுச்சேன்னு சொல்லிட்டு இது ப்ரெஷரும் க்ரியேட் ஆகுது. நம்மளுடைய மாடல் ஜிக்ஜாக் வந்து எவ்வளோ நாளைக்கு போயினே இருக்கும், நம்ம சொன்னோம் இல்லையா, திரும்ப வரணும். இப்போ பார்த்திங்கன்னா இதை கிராஸ் பண்ணியே கீழே வந்துருச்சு. அப்போ இன்னும் எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னு நம்ம வீக்லியில் பெரிய சார்ட்டில் போய் பார்ப்போம். போகணுன்னா இதை டச் பண்ணிவிடும் அட்லீஸ்ட்டு அப்படின்னு நம்ம பார்த்தோம். இந்த ரெட்டை வந்து டச் பண்ணியிருக்குது. ஓகேங்களா, இங்கேருந்து இது திரும்பணும், இல்லாட்டி போனால் இந்த 2000 இந்த மாதிரி ரொம்ப பிரச்சனையாக இருந்தால். ஸோ இப்போதைக்கு
மார்க்கெட்டை அதனுடைய ரிசல்ட்டை பொறுத்து கீழே வந்துருக்கு. ஓகேங்களா. ஸோ இப்போ வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து கீழே போய் முடிஞ்சிருக்குது, வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா இன்னும் கீழே போகும். ஏன்னா இது இங்கே கூட வந்து டச் பண்ணோம், இல்லாட்டி இங்கே வரைக்கும் போகலாம். 2400 அந்த மாதிரி. ஓகேங்க. அடுத்தது தங்கமயில். தங்கமயில் ஜுவல்லரி இது வந்துகிட்டே இருக்குது பாருங்க. எங்கேருந்து எல்லாம் 7300 கோல்டு ரேட்டு அதை பொறுத்து இது வந்து டிக்ரீஸ் ஆகி போயினே இருக்குது. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா 261 இவ்வளோ பாயிண்ட்டுக்கு காலியாக இருக்குது. ஸோ எவ்வளோ தூரம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரூப்பில் டூப்பு. ஓகே, இது வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கிறோன்னா, இந்த குரூப் மந்தையில் தனி ஆடு இருக்கும், இந்த தனி ஆடுலேருந்து திரும்பி போயிருக்கணும். பட் என்ன ஆச்சு, இது திரும்பி போகலை. நீங்கள் நியூஸு மற்றதெல்லாம் கூட பாருங்கள். பட் நம்ம இண்டிகேட்டர் இல்லாமல் பார்ப்போம் நம்ம சொல்லியிருக்கிறோம். நீங்கள் கோர்ஸை பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படின்னா இங்கேருந்து அது திரும்பி இருக்கணும், ஆனால் திரும்பலை. அப்படின்னா என்ன அர்த்தம், இது மறுபடியும் இவ்வளோ தூரம் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. ஸோ வீக்லியில் நம்ம போட்ட பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஓகே. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நீங்கள் உஷாராக இருக்கும். ஓகே, 3500 வரைக்கும் கூட போகும். ஏன்னா இதை கிராஸ் பண்ணி கீழே வந்துருச்சு. ஓகே, தங்கமயில் அண்ட் டிக்ஸான் டெக்னாலஜிஸ். டிக்ஸான்னா நடக்குது, போயிட்டே இருந்தது. ஹையர் ஹைன்னு போயின்னு இருந்தது. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து இதை கிராஸ் பண்ணி இதால் போக முடியல. முடியலன்றப்போ இது கீழே இறங்குது. அப்படி கீழே இறங்குதுன்ற பட்சத்தில் ஸோ இங்கேருந்து மறுபடியும் இங்கே டவுனுக்கு வர ஆரம்பிச்சிச்சுன்னா, ஸோ இதை கிராஸ் பண்ணி முடிஞ்சிடுச்சுன்னா கீழே வர ஆரம்பிச்சிடும். ஓகே, டிக்ஸான் டெக்னாலஜிஸ் வீக்லியில் நம்ம போய் பார்க்கணுன்னாலும் நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம், பெரிய கேண்டில் வந்துருச்சோன்னா மேலே போயிட்டே இருக்குன்னு நம்ம சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். இப்போ இந்த டூப் ஒன்று இருக்குது, மந்தையில் டூப்புன்னு. அப்போ என்ன ஆகும், இதை வரைக்கும் தொட்டுட்டு கூட திரும்பி வரணும். கரெக்டுங்களா. இந்த இடத்த தொட்டுட்டு வரணும். பட் இது வீக்லியில் அட்லீஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு கீழே வரத்துக்கு உண்டான இது இருக்குது. ஓகேங்களா. ஸோ டெய்லியில் நம்ம பார்க்கும்போது இப்போதைக்கு நீங்கள் ஷார்ட் டைம் பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட இப்போ இதை வந்து கிராஸ் பண்ணலை. அதனால் கீழே வந்து வரலாம், வந்துட்டு அதுக்கப்புறம் போகலாம். ஏன்னா இது ஆல்ரெடி மேலே போயிட்டு இருக்குது. ஸோ ஒரு படிக்கட்டு 2 3 4 5 ஸ்டெப்ஸ் போயிட்டே இருந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் கீழே இறங்கி தான் போகும். ஓகேங்களா. டிக்ஸான் டெக்னாலஜி. அதே மாதிரி ஐபிஓ பார்த்திங்கன்னா எம்ஓ எலக்ட்ரோ சிஸ்டம் அண்டு ஜூனிபேரா அது ஒன்று பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறைய பேர் வாங்குற மாதிரி தெரியுது. ஐபிஓ அந்த ரெண்டுத்தையும் எல்லோரும் அப்ளை பண்ணி வச்சுருக்காங்க. பார்க்கலாம். நானும் ஒரு எம்வி எலக்ட்ரோ சிஸ்டம் மட்டும் போட்டு வச்சுருக்கிறேன். மற்றது நிறையவும் இருக்குது பண்ணுறது. ஓகே, ஐபிஓவில். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐ பாருங்கள். எஃப்ஐஐ என்ன பண்ணியிருக்காங்க இங்கே. ஸோ சுகர் ரயில்வே செக்டார் ட்ரெண்டிங் டுடே நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது. ஓகே, ஸோ growth stocks. ஸ்ரீராம் ஃபினான்ஸ் செக்டரு இது எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா மேலே இருக்குது. ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் நிலவரம் இதுதான். ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் எந்த ஸ்டாக்ஸை வந்து மானிட்டர் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் இது பண்ணுங்கள். நீங்கள் எல்லாம் வியூ பார்க்குறீங்க அண்ட் லைக்கும் பண்ணுறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் உங்கள்கிட்ட போடுற வீடியோ உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். அதேமாதிரி நானும் இன்னும் வீடியோஸ் நிறைய போடுறதுக்கு கொஞ்சம் என்கரேஜாக இருக்கும். ஓகேங்களா. தேங்க்யூ மக்களே. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.